சிரிப்ப பத்தியா? தோளுக்கு மேல வளர்ந்த 3 பிள்ளைகள் இருக்கு. அவன் 3 பிள்ளைகளுக்கு அம்மா மாதிரியா நிக்கா? இவள கூப்பிடுறத பத்தி இப்ப மறந்துட்டு அப்படி கூப்பிடுதாவ. செம்பகவல்லி அப்படின்னு ரொமான்ஸ கூப்பிட்டவிய செம்பகவல்லி அப்படிங்கவ. இவ்வளவு காரணம் தெரிஞ்சதுக்கு இவதான் ஒழுங்கா கூப்பிடல ஏட்டி மீச்சுரும் பாத்துக்க. ஐயோ பஸ்ல ஏன் இருக்க முடியும்? இவ்வளவு அலப்பறை பண்ணுதா? ஏன்னதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ண போறால தெரியலையே. நினைச்ச நேரம் வருது. மூலோர் பழமொழி சொல்லுவ தெரியுமா? என்ன உங்க அப்பா விட்டு பசான்னு கேட்பாவ அப்படிதானே? உன் பிரிய விட்டு பசா நினைச்ச நேரம் வரதுக்கு அப்படின்னு கேப்பா வட்டி. எனக்கு என்னமோ நம்ம சதிசி மானனி திரேசனே எல்லாரும் அந்த மாதிரியே தெரியுது. இது ஒரு குறக்கணிடி. உண்மையிலே இருந்தாலும் இருக்கும், செக் பண்ணி பாரு. எப்படி சொல்றா பத்தியா? பாரு ஒருத்தரும் வரல. நான் சொல்லல. சரி சரி அந்த பஸ் வருது. பஸ் வந்துட்டு நம்ம சந்தோஷத்தை வெளிய காட்டிட கூடாது. கிட்ட வந்துட்டு அது எந்த ஒரு பஸ்னு தெரியல. தமிழ்ல எந்த ஒரு பஸ்? எந்த பஸ் என்னனே? இவ போர்டு பார்த்தா நம்ம யாரக்கு வந்திருக்கோம்? ஃப்ரீ பஸ் பார்த்தானே யார வந்திருக்கோம்? யாரு? ஒருவேளை எங்கேயாவது போயிட்டோம்னா அங்க ஒரு ஃப்ரீ பஸ் நிக்கும், அத புடிச்சு இங்க வந்துறலாம். பயப்படாத. இந்த இடம் நல்லா வந்திருக்க. தெரியாம போச்சுது. நல்ல நேரம் பேச்ச மக்கா தெருல உட்காந்து கதை விட்டாவ. இல்லன்னா கணிசரிக்கு எனக்கு தெரியாமலே போயிருக்கும். நீ முத பாத்து இருங்க. இங்க வா பஸ் பேர வந்து வா. கைய விட்டு போடி. பதட்டத்துல என்ன செய்யறன்னு தெரியவே மாட்டேங்குது. இட்லா இங்க வாங்க. இங்க நல்லா இருக்குது. தமிழே ஐயா இன்னைக்கு என்னென்ன வேலையெல்லாம் காட்ட போறான்னு தெரியலையே. என்ன டீ? எனக்கு கோவமா வருது. எதுக்கு உனக்கு கோவமா வருது? இவ கோபப்பட்டனா ஏதாவது அர்த்தம் இருக்குமே. எதுக்கு தான் உனக்கு கோவம் வருது? நம்ம மக்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு பாத்துக்க. என்ன பழக்கம்? பஸ்ல கூட்டமா இருக்கும்போது சீட்ல ஒரு வாரமாவது கிடைக்காதானே இடிச்சுக்கிட்டு போய் உட்கார்றதுக்காக நிப்பாவ. ஆமா கொஞ்சம் நெருக்கிருங்களே, கொஞ்சம் தள்ளி இருங்களே, இந்த புள்ளைய மட்டுமாவது பிடிச்சுக்கிடுங்களே, இந்த புள்ள அழுது, இந்த புள்ளைய மடியில வச்சுக்கிடுங்கன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாவளா மாட்டாவளா? சொல்லுவாவட்டி. ஆனா இங்க நல்லா கவனிச்சு பாரு. என்னடி எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உங்களுக்கு புரியுதா? நல்லா பாரு. இவ என்னடி புதிர் போடுதா நமக்கிட்ட? என்னடி எல்லா சீட்லயும் ஆட்கள் தானே இருக்குது. அதுதான் சொன்னேன், நல்லா கவனி. இதுல ஒண்ணு இருக்குது. இதுல ஒண்ணு இருக்குதா? தமிழ் இரு சுத்தி முத்தி பாப்போம். இது தமிழ் நம்ம கண்ணுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இதுல என்ன மர்மம் இருக்குது? எங்களுக்கு தெரியல, நீயே சொல்லு. தெரிஞ்சவி சொல்லுவா பாரு. படிச்சு தெரிஞ்சிக்க. நமக்கு ஒரு பழக்கம் உண்டு. பஸ்ல கூட்டமா இருக்கும்போது நெருக்கிட்டு உட்காருவாங்க. அதே பஸ்ல கூட்டமே இல்லன்னா ஒரு சீட்டுக்கு ஒருத்தர் உட்கார்ந்து மத்தல உட்கார விடாம பண்ணுதாவ. ஆமா நல்லா கவனிச்சு பாரு. ஆம்பளையாளா இருக்காவ. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சீட்ல இருந்தா மத்த எப்படி உட்கார முடியும்? அதானே. இதே பஸ் கூட்டமா இருந்தா இப்படி ஆளுக்கு ஒரு சீட்ல உட்காருவாங்களா? நான் நம்ம நின்னுட்டிக்கம் பாரு. எல்லா சீட்லயும் பேவுல அப்படிதான் உட்கார்ந்திருக்கு. பாரு. இங்கேயும் அப்படித்தான், இங்கேயும் அப்படித்தான். சேர்ந்து வந்தவிய கூட தனித்தனி சீட்ல தான் உட்காருவாங்க. ஆமாடி. புள்ள ரெண்டு கூட்டம் தான் சீட்டியே. அந்த ரெண்டு புள்ள ஆளுக்கு ஒரு சீட்ல உட்கார்ந்திருக்கு. அம்மா ஒரு சீட்ல, அப்பா ஒரு சீட்ல. இதே கூட்டமா இருந்தா சரிடி விடுடி கோபப்படாத. நான் உட்கார்ந்தே ஆவணும். இப்போ அந்த ஸ்டாப்ல எல்லாரும் இறங்கிடுவே, அதுக்கு அப்புறம் உட்காரலாம். ஏன் அது வரைக்கும் நின்னுட்டே போடுமா? சரி சரி கோவப்படாத. ஏண்டி இப்பதான் உனக்கு சீட்டு கிடைச்சதே, உம்மா உட்கார்ந்திருக்க. நான் கோவமா தான் இருப்பேன். அந்த சீட்டு கிடைச்சிட்டா அப்புறம் என்ன கோவம்? இது எந்த ஊரு டீ? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுமா? இது எங்க ஒண்ணு தள்ளிட மாட்டீல. நீ எங்களை தள்ளாம இருந்தா சரிதான். அடே ஃப்ரீ பஸ்ஸுக்காக டிரைவர் கண்டக்டர்ல எல்லாம் இருக்க மாட்டாவல. எனக்கு வைக்க புடி வைக்க டிரைவர் இருக்கால டீ? இல்ல ஃப்ரீ பஸ்ஸுக்காக டிரைவர்ல இல்லாம ஆயிரோளோட பயந்துட்டேன். இல்ல நம்ம ஊர்லலாம் முன்னால பஸ்ல போகும்போது ஒரு செகண்டுக்கு ஒருத்தர் நம்மகிட்டே வந்து சந்தேகத்தோட இவ டிக்கெட் எடுத்தாரா எடுக்கலன்ற மாதிரி டிக்கெட் 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 அப்படின்னு சொல்லுவாரு. இங்க ஒரு சத்தத்தை
மட்டி. இல்ல ஒரு பையிலையும் காணுமே அதான் கேட்டேன். இதுக்குதான் ஃப்ரீக்கு ஆசைப்பட்டு வரக்கூடாதுன்னு அத்தை மாட்டிக்கிட்ட மொத்தமேலே. இருடி கண்ணுக்கு பின்னாடி உட்கார்ந்து பார்த்துட்டு வரேன். இவனை நம்பி வரதுக்கு சும்மா வந்துட்டு போயிடலாம். வயிற்றுல எம்டி புளிய கிடைக்க. இல்ல ஒரு செக் பண்ணிட்டா நல்லது இல்ல. எலுசி கண்ணுக்கு இருக்காட்டி இருக்காவலா அப்பாடா. நான் கூட ஃப்ரீ பஸ் தானே ஒத்தையிலே போயிட்டு வந்துருங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாவளா நடிச்சு பயந்துட்டேன். உன் அக்க போறக்கு ஒரு அளவே இல்லையாட்டி. டிக்கெட் 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 டிக்கெட். அது தமிழ் மம்மி எடுத்துட்டா. என்ன பாரு தமிழே, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது. ஃபர்ஸ்ட் திருப்பு பையன் டிக்கெட் டிக்கெட் சொல்லிச்சு. நானும் வயசு கோளாறுல நம்மள வந்து கூப்பிடுதா நம்ம கொஞ்சம் அழகா இருக்கும் அதனால கூப்பிடுதான்னு நினைச்சேன். பொறுமையா இருந்தா டிக்கெட் டிக்கெட் வந்து கூப்பிட்டுட்டே இருக்கானே. அழகா இருந்தா கூப்பிடுறியா? ஆமா நான் அழகுதான் பேரழகிதான் அதுக்காக என்ன பார்த்து டிக்கெட் டிக்கெட் கூப்பிடுறியா நீ? எவ்வளவு தைரியம் பாரு இவனுக்கு. மீனா டிக்கெட் டிக்கெட். ஐயா டிக்கெட்டா? இது ஃப்ரீ பஸ் தானே? ஆமா. கடுப்பேத்தாதட்டி. டிக்கெட் டிக்கெட். சார் ஃப்ரீ பஸ் தானே? வேற என்ன சார் டிக்கெட் டிக்கெட் சொல்லிட்டு இருக்கீங்க? அதானே அதான் சொல்றேன்ல. அவன் என்ன பார்த்துதா டிக்கெட் சொன்னானே சொல்றேன்ல. உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? முதல்ல கொசாடி. நீ அழகிதான் பேர் அழகிதான் ஆனா அது நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் புரியுதா? உனக்கு பொறாமை. நீ அழக பார்த்து அவன் டிக்கெட் சொன்னால அதான் உனக்கு பொறாமை. உன்னை பார்த்து சொல்லலேன்னு உனக்கு பொறாமை. கோத்த கலப்பதட்டி நச்சமாக சொல்லுது. நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு அவன் என்ன பார்த்து டிக்கெட் டிக்கெட் சொன்னா. நான் மறைஞ்சதுக்கு அப்புறமும் சொன்னா தெரியுமா? கட்டுப்பேத்தாத சேனல் வெளியே தூக்கி போட்டுருவேன். இவ போட்டது போட்டுருவா. எனக்கு என்ன வந்திருக்கு? நம்ம வேடிக்கை பாப்போம். அழகா பிறந்தது ஒரு குத்தமாமா. போறடலாம் டச்சரா இருக்குதே. யார்கிட்ட உன்னை டச் பண்ணா? யாரோ இப்ப இவிய கூட அதான் நான் பாக்குறேனே. இதுவோ மறுசாச்சு தொட்டு சொல்லிட்டி. சரி விடு தமிழே. எல்லாம் அழகா இருக்கிறதுக்கு நடக்கிற பிரச்சனை தானே, விட்டு தள்ளு. அதுக்காக அது சண்டை கண்ட போட்டுட்டு இருக்காத, விட்டு தள்ளு. சதீஷுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படாத. ஏற்கனவே அழகான பிள்ளை கட்டிட்டமே நான் நொந்து போயிருக்காவ. உலகத்திலே உன்னால மட்டும் தான் இப்பெல்லாம் பேச முடியும். உன்னால இந்த சீட்ல உட்கார்ந்து போக முடிய மாட்டி. என்ன பேச்சு பேசுறா? என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணுது தமிழே. இந்த சீட்ல உட்கார்ந்து போ பாப்பா. அப்ப சன்னது தெரியாதுல்ல. அதான் சொன்னேன் உன்னால ஒரு சீட்ல கூட உட்கார்ந்து போக முடியாது. நீ ஏன் இப்படிலாம் பேசுற? எப்படி உட்கார்ந்து காட்டுற மட்டும் பாரு. உட்கார்ந்து காட்டு பாப்பா. உட்கார சொன்னேன். உட்காருதே. என்ன என்ன யார் எடுத்து பாரு. நீ ஃப்ரீ பஸ் இல்ல பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ல போவலாம் மாட்டி. நிஜமாவா? ஆமாடி. நீ பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ல போனாலும் உனக்கு ஃப்ரீ தான் மாட்டி. எதுக்கு? யாரதுக்காகவா? இல்லடி பச்சை பிள்ளைக்குல யாரா டிக்கெட் எடுப்பாவலாடி. சத்தியமாடி பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ல கூட உனக்கு டிக்கெட் எடுக்க மாட்டாங்க. ஏன் பிளைட்ல கூட உனக்கு டிக்கெட் எடுக்க மாட்டாங்கடி. அவசியம் இருக்காது. ஹேண்ட்பேக்ல கூட போட்டு கொண்டு போயிடலாமட்டி. இவெல்லாம் ஃப்ரீ பஸ்ஸுக்கு ஆசைப்பட்டிருக்கா பாரு. காப்பி உலக்கல இருந்துகிட்டு என்ன அட்டுலியா? உனக்கு அழக பார்த்து பொறாம கடுப்பேத்தாதடி. சார் டிக்கெட் கிடையாதுல்ல? பைசா கிடையாது. அதான் டிக்கெட் எடுக்கணும். ஓ அப்படியா? சரி சரி தாங்க. எங்க போனோம்? எங்க போகுது பஸ்? என்னம்மா? இல்ல இந்த பஸ் எங்க போகுது? ஏர்வாடி. யார்வாடி போயிட்டு ரிட்டனுக்கு கொண்டு விட்டுருங்க.
எல்லாம் நேரம். ரொம்ப தான் சலிச்சுக்கிட்டியா? போட்ராய். போய்கிட்டு தானே இருக்குது. அடுத்த திருப்பி நீ பசல யாரு? அதுக்கப்புறம் தான் இருக்குது. என்னையவே ஆட்டங்கான வச்சுட்டலப்பா. இது என் வாழ்க்கையில டிக்கெட்னே சொல்ல மாட்டேன். ஏர்வாடி 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 போட்ராய். நொந்து போயிட்டாரு டி. அப்படியா? ஆமா டி. உனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா? இல்ல, எனக்கு அத பிடிக்கணும். அத நான் பிடிச்சிட்டேனா ஆசையா இருக்கு. ஏய், அதுவும் கம்மிதான். நீ உட்கார்ந்திருக்க சீட்டு அதுவும் கம்மிதான். அந்த சீட்டை பிடிச்சு தொங்கிட்டு வா. நீ சீட்டை பிடிக்கிறதுக்கே இன்னும் வளரணும். இதுல அத வேற பிடிச்சு தொங்கிட்டு வர போறியாங்க? அவ சொன்ன மாதிரி அந்த சீட்டை பிடிச்சிட்டு வா. படுத்தாத. ஒரே ஒரு வாட்டி தமிழ் அத பிடிச்சு தொங்கிட்டே போனா என் கடைசி ஆசை நிறைவேறிடும். யாமட்டி, ரொம்ப நாள் ஆசை தமிழ். அந்த கம்பி பிடிச்சு ஒரு வாட்டியா தொங்கிடணும்னு. அதெல்லாம் பைக்லயே வந்திருக்கலாம். நம்ம பயிற்சி தான் உனக்கு நல்லாவே தெரியுது. கண்டுபிடிச்சு ஓடிடலாம். இன்னைக்கு விட வேண்டாம். ஓ, அதான் பைக் வந்தா நீலோ. எங்கேயோ கேட்ட குரல். இந்த குரல் எங்கேயோ கேட்டுக்க முன்னாடி கொஞ்சம் அங்க பாரு. தமிழே தமிழே, இடி மானத்தை வாங்கிடாதடி. திரும்பி நில்லுடி. ஆசி பசுக்கு ஆசைப்பட்டு இப்படி கேவலப்பட்டு நிக்க மாட்டே. இறங்குற வரைக்கும் கண்ணுல பட்டுறத தமிழே. நாம பட மாட்டோம். ஆனா உட்கார்ந்துருக்கு பாரு. அவ சீட்டுக்குள்ள உட்காந்துருக்கா தெரியாது. அவ தெரிய மாட்டா. ஆனா வாய் இருக்காதே. அவ உட்காந்துருக்க பொசிஷனை சதீஷ் பார்த்தானா நொந்து போயிருவாருட்டி. அவர் எத்தா ஒசரத்துல இருக்காரு. இவ கால் கரண்டிக்கு தரட்டி இருக்கா. அட எடுப்பட்டவள போச்சு சட்டி. இறங்குற வரைக்கும் சிக்னல் கொடுத்த கழுத்தை நெரிச்சலாம் பாத்துக்க. ஓ வா, முத நீ உட்காந்துருக்க பொசிஷனை பாரு, அதுக்கப்புறம் கூப்பிடு. டிரைவர் என்ன சீட்? சொல்லுங்க சார். அந்த ஏர்வாடியில் போட்டீங்கண்ணா. ஏற்கனவே 3 டிக்கெட் ஏர்வாடி தான் போகுது. ஓ, 3 டிக்கெட் இருக்குதா? தமிழே, அவங்களும் ஏர்வாடி தானா? ஏண்டி, உனக்கு பஸ்ஸே கிடைக்கலையா? இந்த ஏர்வாடி பஸ் தான் கிடைச்சதா? நீ தானே கூட்டிட்டு வந்த. சரி வாயை மூடிக்கிட்டு நில்லு. அட பாதவத்தி, என்ன மட்டும் இப்ப மாதிரி பார்த்தாருடா பெரிய அசிங்கமா போயிடும். வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருட்டி. இது இந்த கேவலம்லாம் உனக்கு பேச தெரியாது. எங்களுக்கு அது பெருசிட்டி. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் என் லவ்வரை கூட்டே ஆகணும். கடுப்பே தரட்டி. நான் இப்ப காதல் பண்ணி ஆகணும். நேரம் பார்த்து படி வாங்குதாட்டி. சரிசு, உங்களை யாரும் சிக்னல் கொடுக்காவல. சரிசு, நமக்கு உடம்பெல்லாம் மச்சம் ஐயா. சும்மா இருங்க. உங்களதான் சும்மா இருங்கய்யா. பார்த்தா வெக்கம்லாம் வருது. நீங்க வேற சும்மா இருங்க. சும்மா இருட்டி. நான் லவ் பண்ணி ஆகணும். இப்பெல்லாம் பஸ்ல போகும்போது சைட் அடிக்கணும் எனக்கு ஆசை. இப்பதான் அமைஞ்சிருக்கு. நான் சைட் அடிச்சு ஆகணும். அதுக்கு நீ வளரணும். செம்பகவல்லியா? தமிழே தமிழே, நான் திரும்ப மாட்டேன். எடுப்பட்டவளே, ஏன் இப்படி காட்டி கொடுத்த? நான் சைட் அடிக்கிறேன். அழுவதியோ? செம்பகவல்லி ஆத்தி. யாரே யாரே? அப்படியே கொஞ்சம் நிமிர்ந்து பாருமா. நாங்க கண்ட ஆம்பளை எல்லாம் யார்ட்டு பாக்குறது இல்ல. தமிழு, உன்னை கூட்டு வந்ததுக்கு உன்னால என்ன முடியுமோ அதை பண்ணிட்டாலே. நானும் திரும்ப மாட்டேன். செம்பகவல்லி. அது யாரே? டேங்கப்பா மதனி, அங்க உட்கார்ந்துக்க போச பாருங்களேன். அதோ சீட்டு காலியா இருக்கு, அதுல போய் உட்காருங்க. டேங்கப்பா, மீனா இருக்கியா? ஏ மீனா. இரு இரு இரு. சரிம்மா. செம்பகவல்லி வாங்க. சரி திரும்பு. மாட்டேன். சரி, இதுல என்ன இருக்கு? எங்க திரும்பு. என்ன மாட்டாங்க? பெரிய பஸ்ஸுக்கு வந்தீங்களா? தெரியாத. ஆமா, உன் போனே எடுக்க மாட்டேங்குது. ஏன்? சுத்தா. என்னங்க என்னங்க? போங்க, நீங்க சிரிப்பீங்க. எனக்கு தெரியும் நீங்க சிரிப்பீங்கன்னு. இந்த லூசுதான் பெரிய பஸ்ஸ பார்க்க ஆசையா இருக்கு, பெரிய பஸ்ல போகணும்னா அதான் சரின்னு ஏறிட்டோம். எங்க நேரத்துக்கு நீங்க வந்து நிக்கிய. இது என்ன இருக்கு? எல்லாருக்குள்ளயும் குழந்தைத்தன்மை இருக்கும். அதெல்லாம் சந்தோஷமா அனுப்பிக்கணும். இது வைக்கப்பட என்ன இருக்கு? இங்க பாரு, என்ன பாரு. இது எல்லாருக்குள்ளயும் குழந்தைத்தன்மை இருக்கும். அந்த குழந்தைத்தன்மை மட்டும் நம்ம இழக்கவே கூடாது.
நம்ம இன்னும் சந்தோஷமா உசுரோட வாழ்றேனா நம்ம கிட்ட இருக்க அந்த குழந்தை நம்ம மட்டும்தான். ஹாப்பியா இரு, நான் இப்ப இறங்கிடுவேன். சரிங்க. சரி. தமிழே, நீ லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவ லவ் பண்ணிட்டு இருக்க அப்படிதானே? உனக்கு வெறும் வாய் சவடால் மட்டும் தானே டி, செயலெல்லாம் கிடையாது. வாரே. என்னங்க? நாங்க பெரிய பஸ்ஸுக்கு வந்தோம். தெரியுது. வீட்டுக்கு போகும்போது பார்த்து பத்திரமா போ. சரிங்க. ஏங்க, எனக்கு அந்த கம்பியை பிடிச்சு தொங்கணுங்க. அந்த கம்பி பிடிச்சு தொங்கணுமா? ஆசையா இருக்கு, ப்ளீஸ்ங்க. அவ்வளவுதானே. இரு பாய். கடைசில ஒரு ஆசையா புருஷனே நிறைவேத்திட்டாரு. என்னங்க, நான் கம்பியை பிடிச்சிருக்கேன். நல்லா படிச்சுக்க. உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷங்க. என் மீனா ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. இந்த காலத்துல இப்படியும் ஒரு ஜோடியா? நல்ல ஆசையா தொங்கிக்க. நீ என் தோல்ல உட்காந்துருக்க, அப்படிதான் விட மாட்டேன். நான் இருக்கிறது என் புருஷன் தோளாச்சே. எங்க நல்லா இருக்குங்க. எங்க அடிக்கடி நம்ம வரணுங்க. சரி தங்கம், வந்துட்டா போச்சுடி. அப்பா, கால் வலிக்கு உட்கார்ந்துக்கிறேங்க. உட்காந்துக்க. வாவ். இப்படிலாம் இருக்கணும்.